ஹாய் கைஸ், டே 12 ஆஃப் போஸ்டிங் வீடியோஸ் இன் யூடியூப். நிறைய பேர் புட்டிங் போடாதீங்க, போஸ்டிங் போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ மாற்றியாச்சு. வழக்கம் போல் கலைநயத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். வழக்கத்துக்கு மாறாக சாக்கி சான் காலையிலே போட்டிருந்தான். பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு நற்செய்தி, நம்ம பால் வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் பேட்டையும் பாலையும் வச்சு விளையாடலாம். சின்ராசை கையிலே பிடிக்க முடியல. சரியான சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு மட்டும்தான் சோறு. ஸோ அரிசி புட்டிங், வாட்டர் புட்டிங், கலக் ஃபையிங், கலஞ்சு ஊற்றின கையோட அடுப்பில் தூக்கி வச்சு அரிசி வந்துட்டு இருக்க கேப்பில் இங்கே இன்ஜுரி ரெக்கவரி செஷனை மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு முடிச்சாச்சு. முடிச்ச கையோட ஓடி போய் பார்த்தா சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் வெங்காயம் வெட்டுறதை நீங்களாம் பார்த்ததில்ல பாருங்கள். நிஜமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணல. நான் மொதல் கற்றுக்கிட்ட ஒரே உருப்படியான ஸ்கில் அது இதுதான். அப்புறம் முட்டை பொரியலோட சாதத்தை போட்டு கிண்டுனால இதுக்கு பேர் எக் ரைஸ் ஆயிடுச்சு. காரணத்தினால கிரிக்கெட்டில் இறங்கியாச்சு. தான் போட்டான், அதை எவனோ ஒருத்தன் எங்கேயோ தூக்கி அடித்தான், அதை எவனோ ஒருத்தன் இங்கேருந்து பிடிச்சான். ரிப்பீட்டு. வந்தான் போட்டான், எவனோ ஒருத்தன் தூக்கி அடித்தான், அது எவனோ ஒருத்தன் பிடிச்சான். ஓகே, ஈவினிங்காக கூட்டுற வேலையெல்லாம் கையோட முடிச்சுட்டு இன்றைக்கி வழக்கத்துக்கு மாற சாக்கி சான் பார்க்காம அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதிலே டென்ஷன் ஆயிடுச்சு. கையோட வாமப்பு. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே பை டே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால ரொம்ப நிறுத்தி நிதானமாக ½ அன் ஹவருக்கு வார்மப் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். சிட்டப்ஸில் ஒரு 3 செட்டு, லோவர் அப் கிரன்ச்சஸில் ஒரு 3 செட்டு, பைசைக்கிள் கிரன்ச்சஸில் ஒரு 3 செட்டு, ஹேலோ பாடி ஹோல்டில் ஒரு 3 செட்டு, நார்மல் பிளாங்க், சைட் பிளாங்க் சேர்த்து 3. இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ தான் புஷ்அப்ஸ் எடுக்கிறேன். எல்லாத்தையுமே மினிமலாக வச்சுக்கிட்டேன். 10 ரெப்பு ஒரு செட்டுன்னு தான் போட்டேன். வெயிட்ஸ் இல்லாமல் இன்ஜுரியாக இருந்தாலுமே போடும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எந்த பையனும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். டின்னருக்கு 2 முட்டையோட ஒரு தோசையை போட்டு முழுங்கியாச்சு. கையோட மீன் எண்ணெய். அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.